Hi guys, good morning. This is Saranya. I'm happy to integrate it with an academy. Let us crack TNPSC with an academy. And about myself, I finished my MA and MBA, and I have 5 years experience as assistant professor and 2 years experience in TNPSC and UPSC coaching. And I was working as a freelancer in UPSC coaching centers and for two TNPSCs, and I have appeared Group 1 mains twice. This is about myself. Then when we get into an academy, also for all you know, you will get daily lively classes. What an educator will get wanted from the TNPC exam and உங்களுக்கு என்னென்ன தேவையோ the daily live classes நிறைய பேர் தராங்க. And I will also give. அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் கோர்சஸ்னால் என்னென்னா உங்களுக்கு தேவையான கோர்சஸ் டிஎன்பிசியில் என்ன சிலபஸ் இருக்கோ அதுக்கேற்றாப்புல உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் எந்தெந்த சிலபஸ் படிக்கணும், என்ன படிக்கணும், எந்த கொஷின் பேப்பர் அனாலிசிஸ், அதுலேருந்து எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ட் கோர்சஸ் இருக்கும். அண்ட் லைவ் டெஸ்ட் இருக்கும். நீங்கள் உங்களோட லேர்னிங் ஜேர்னியில் ஆக்சஸாக இருக்கீங்களா, கரெக்டாக தான் பாத்தில் போயிட்டுருக்கீங்களான்னு டெஸ்ட்டு அண்ட் குவிஸஸும் இருக்கும். அதுக்கப்புறம் அன்லிமிட்டட் ஆக்சஸ். வாட் இஸ் மீன் பை அன்லிமிட்டட் ஆக்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ வில் கெட் இந்த சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்பப்போ வேணுமோ அப்பப்போலாம் கிளாஸை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் நீங்கள் லைவில் அட்டன் பண்ண முடியாத டைமில் ரெக்கார்டட் செஷன் இருக்கும், அதை எடுத்து பார்த்துக்கலாம். ரிவிஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் அன் அன்லிமிட்டட் ஆக்சஸ். இந்த மாதிரி டெய்லி கிளாஸஸ், ஸ்ட்ரக்சர்ட் கோர்சஸ், லைவ் டெஸ்ட், அன்லிமிட்டட் ஆக்சஸ் வேணும்னா வி ஹாவ் டு சப்ஸ்கிரைப். அதை நான் அடுத்து சொல்கிறேன். அண்ட் திஸ் ஆர் த சம் ஆஃப் த டாப் எஜுகேட்டர்ஸ் இன் அகாடமி. அண்ட் இவங்களோட கிளாஸஸையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம் டிஎன்பிசியில். அண்ட் நிறைய டாப் எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க, இன்னும் டாப் எஜுகேட்டர்ஸ் வந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ there is lot of benefits when you studied in an academy with it of online. அதனால வந்து an academy சூஸ் பண்ணுறது ரொம்ப பெஸ்ட்டு. அண்ட் இப்போ வந்து டிஎன்பிசி அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு இப்போ நியூ ஃபார்மேட்டில் வந்து நம்மளுக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரியும். ஃபார் போத் டிஎன்பிஎஸ்சி அண்ட் யூபிஎஸ்சி, தட் இஸ் குரூப் 1 அண்ட் குரூப் 2க்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி வந்து 30 courses provide பண்ணுறாங்க. general science 15 courses, current affairs 13, polity 12, economy 11 courses, geography 10 courses, and general mental ability 8 courses, preparation strategy 7 courses, and quantitative aptitude 4 courses. அண்ட் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 3 கோர்சஸ் இருக்குது. பேட்ச் கோர்சஸ் 1, லாங்குவேஜஸ் 1 அண்ட் ரீசனிங். ஸோ இந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன இப்போ ரீசெண்டாக ரொம்ப ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி தெரியணும், லைக் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, அதுக்கப்புறம் பாலிட்டி, யார் யாரெல்லாம் இன்டர்ஃபியர் ஆனாங்க, இது எல்லாமே யூ ஹாவ் டு ஸ்டடி. அண்ட் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் இஃப் யூ ஆர் பிகமிங் அன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் இன் தமிழ்நாடு, யூ ஷுட் நோ ஆல் த திங்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றதுக்காக தான் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், இன்க்ளூடிங் திருக்குறள் உட்பட இதில் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு 3 கோர்சஸ் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ சிலபஸ் வந்து ஃப்ரேம்ட் அக்கார்டிங் டு த நியூ டாபிக்ஸ் எப்படிலாம் கொடுத்துருக்காங்கன்னு அதுக்கேற்றாப்புல ஃப்ரேம் பண்ணி அதில் தான் உங்களுக்கு சிலபஸ் எடுத்து டெஸ்ட் கொடுத்து அவங்க வந்து ட்ராக்கில் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. அண்ட் திஸ் இஸ் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் ஃபார் டிஎன்பிசி. ஸோ டிஎன்பிசி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி 2 கேட்டகரி எடுத்தாலுமே நீங்கள் வந்து யூ கேன் நாட் அச்சீவ் இன் 1 month, 3 months, 6 months இல்லையா. ஸோ தேர் ஷுட் பி அ டைம் ஃப்ரேம் லிமிட் இருக்குது. இந்த 12 months ப்ரிப்பேர் பண்ணணும். அப்போ 1 year சாலிடாக வேணும். அப்போ தான் நீங்கள் வந்து நினச்ச ஜாபை, விச் மீன்ஸ் யூ வில் பி இன் அ டாப் லிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அந்த இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த 12 months அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரைஸ் லிஸ்ட் வந்து 7,000 கொடுக்குறாங்க. அண்ட் இஃப் யூ கோ ஃபார் எஸ்ஆர்ஜி 10, தட் இஸ் மை கோட், நீங்கள் அதுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% ஆஃப் கொடுக்குறாங்க. அண்ட் அதில் யூ வில் கெட் 6,300 மட்டும் பே பண்ணால் போதும். 1 year சப்ஸ்கிரிப்ஷன் நீங்கள் வாங்கிடலாம். ஸோ 1 year இட்ஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ 24 months அப்படின்னு போனீங்கன்னா திஸ் இஸ் 1 year சப்ஸ்கிரிப்ஷன், தட் இஸ் 7,000 rupees ப்ளஸ் 1,400. 1 monthோட பே பண்ணணுன்னா 8,400 கிடைக்கும். ஸோ 1 year சப்ஸ்கிரிப்ஷனோட 1 month போனீங்கன்னா உங்களுக்கு 2 year சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். எஸ்ஆர்ஜி 10 யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் இன் டு 7,560 rupees subscription. So please subscribe for an academy and get your live classes. Okay, so next வந்து நம்ம டாபிக்குள்ள நுழையலாம். ஸோ நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படின்னா, நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸ் வந்துட்டு பார்ட் 3 அப்படின்னு இருக்குது. ஸோ நான் ஏற்கனவே வந்து பார்ட் 1, பார்ட் 2 அப்படி எடுத்துட்டேன். நான் டோட்டலாக வந்து நேச்சர் ஆஃப் யூனிவர்ஸை 3 பார்ட்டாக போட்டிருக்கேன், 4 பார்ட்டாக போட்டிருக்கேன். ஸோ ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான் 2 பார்ட் முடிச்சிருக்கேன். ஸோ அந்த 2 பார்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னா, யூ வில் ஹாவ் வாட் இஸ் மீன் பை ஃபர்ஸ்ட் வந்து ஆரிஜின் ஆஃப் எர்த் எப்படி ஆரிஜினேட் ஆகுது, அண்ட் வாட் ஆர் த டேர்ம்ஸ் யூ வில் பி ஆக்சஸ் வித் எர்த். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எர்த் ஆக்சஸ் பற்றி சொல்கிறது வந்து இமானுவேல் காண்ட் அப்படின்றவர் தான் அதை பற்றி சொன்னார். அதுக்கப்புறமா நெபுலார் ஹைப்போதசிஸ், அதை யூஸ் பண்ணி லாப்லாஸ் தியரி வந்து ஒர்க் ஆச்சு. அதையும் நான் ப்ரீவியஸாக சொன்னேன், என்னோட ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸஸ் பார்த்துட்டு அண்ட் தென் யூ கம் இன் டு திஸ்.
அதுக்கப்புறமா எர்த் ஆரிஜினுக்கு அப்புறமா வாட் இஸ் யூனிவர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறது யார் அப்படின்னு ஒரு ஒரு லைட்டாக கிளான்ஸாக பார்த்தலாம். தென் யூ வில் அண்டர்ஸ்டுட். ஸோ அது எர்த் எப்படி ஆரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா பை மீன்ஸ் ஆஃப் பிக் பேங் தியரி அப்படின்னு நான் சொல்லி தந்தேன். பிக் பேங் தியரி இஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தட் வில் எக்ஸ்ப்ளோர்ட் அண்ட் இட் வில் ஃபார்ம் இன்டு அ லைக் ஃபுட் செயின் மாதிரி இருக்கும். இப்படி தான் இருக்கும். அண்ட் இங்கேருந்து அந்த ஸ்மால் எலக்ட்ரான் வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி இட் வில் ஃபார்ம் அ சபடாமிக் பார்ட்டிகல்ஸ். அதுக்கப்புறமா வந்து ஆட்டம்ஸாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறமா பிளானட்ஸ், அதுக்கப்புறமா கேலக்ஸிஸ், இந்த மாதிரி மல்டிபிள் ஃபார்மேஷன்ஸ் இருக்கும். திஸ் இஸ் கால்ட் அ பிக் பேங் தியரி. அண்ட் அண்டில் நவ் இன்னுமே அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இட் இஸ் நாட் எண்டட். ஸோ இந்த பிக் பேங் தியரி சொன்னது எட்வர்ட் ஹபிள் அப்படின்னு நான் நேற்று கிளாஸில் சொன்னேன். ஸோ தேர் மே பி கொஷின் ஹூ ஃபவுண்டட் த பிக் பேங் தியரி அண்ட் வாட் ஆர் த தியரி ஃபார் யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா you have to answer that as Big Bang theory is an important theory in that expansion of universe. அதுக்கப்புறம் பிக் பேங் தியரி முடிஞ்சதுக்கப்புறமா சோலார் சிஸ்டம் பற்றி சொன்னேன், யூனிவர்ஸ் பற்றி சொன்னேன். ஸோ யூனிவர்ஸ் வந்து இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ரொம்ப மைன்யூட் பார்ட்டிகல்ஸ் வந்து எனர்ஜி. அந்த எனர்ஜி தான் லேட்டராக பார்ட்டிக்கலாக மாறுது. பார்ட்டிக்கல் வந்து சபாடாமிக்காக மாறுது. இப்படி வந்து இட் இஸ் கோ ஆன். அப்படி யூனிவர்ஸோட ஃபார்மேஷன் இது தான். அண்ட் சோலார் சிஸ்டம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மில்கி கேலக்ஸி. ஸோ வாட் இஸ் கேலக்ஸி? கேலக்ஸி வந்து இட் இஸ் அ கண்டென்சேஷன் ஆஃப் clouds that forms into gas dust இதெல்லாம் ஃபார்ம் ஆகி it would make a galaxy. சொல்ல மில்கி வே கேலக்ஸி வந்து இட் இஸ் லைக் ஸ்பைரல் ஷேப்பில் இருக்கும். அண்ட் நம்மளோட எர்த் வந்து இந்த பாயிண்டில் இருக்குது. ஸோ லைக் நாட் எர்த், இட் இஸ் அ சோலார் சிஸ்டம், ஸ்பைரல் ஆர்மில் இருக்குது. ஸோ இதில் வந்து சோலார் சிஸ்டம், அதில் ஒன்று பிளானட் தான் எர்த்து, மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், யுரேனஸ், நேப்டியூன், சாட்டர்ன், இது எல்லாமே. ஸோ இதுதான் சோலார் சிஸ்டம், இதுதான் மில்கி வே கேலக்ஸிஸ். அண்ட் கேலக்ஸிஸை 3 வகையாக பிரிப்பாங்கன்னு நான் சொன்னேன். தட் இஸ் போன கிளாஸில் 3 டைப்ஸ் ஸ்பைரல் இருக்குது, இர்ரெகுலர் இருக்குது, அதுக்கப்புறமா எலிப்டிக்கல் வே இருக்குது. நம்மளோடது வந்து ஸ்பைரல் கேலக்ஸி, அதில் தான் நம்ம இருக்கோம். அதுக்கப்புறம் இர்ரெகுலர் எலிப்டிக்கல் அப்படின்னா மெசியர் 89 இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இர்ரெகுலர் கேலக்ஸி அப்படின்றது வந்துட்டு என்னென்னா தேர் இஸ் சம்திங் எக்ஸாம்பிள்ஸ்லாம் அதுக்கும் நான் சொல்லி முடித்தேன். ஸோ இதுதான் மில்கி வே கேலக்ஸிஸோடது, கேலக்ஸி டோட்டலாக. அப்புறம் சோலார் சிஸ்டம் அப்படின்னா டீட்டெயில்டாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண வாட் இஸ் சோலார் சிஸ்டம் அப்படின்னா தேர் இஸ் அ சென்டர்டு சன் இருக்கும். அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சோலார் சிஸ்டம்ஸ் வந்து எங்கள் மில்கி வே கேலக்ஸியிலே இருக்குது. அண்ட் அதில் வந்து சென்டர் சன்னு, அதுக்கப்புறமா மெர்க்குரி வந்து சர்க்குலேட் ஆச்சு, அதுக்கப்புறமா வீனஸ், அதுக்கப்புறமா வந்து எர்த்து, அதுக்கப்புறமா மாஸு, இது எல்லாமே வந்துட்டு இப்படியே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும் சோலார் சிஸ்டத்தில். ஈச் ஹாவ் அ பர்டிகுலர் ரெவல்யூஷன் ஸ்பீட் மாறிட்டே இருக்கும். ஸோ நான் போன கிளாஸில் வந்து வேறு விதமாக மெர்க்குரி, வீனஸ், மாஸ் பற்றி சொன்னேன். அண்ட் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெர்க்குரி அப்படின்றது வந்துட்டு அந்த பாயிண்ட்ஸும் இம்பார்ட்டன்ட். சில பாயிண்ட்ஸ் வந்து நான் இங்கே இன்க்ளூடட் பண்ணியிருக்கேன். யூ ஹாவ் டு கம்பேர் போத் அண்ட் யூ ஹாவ் டு ஸ்டடி. ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ மெர்க்குரி அப்படின்னா மெர்க்குரி இஸ் அ ராக்கி பிளானட் நியரஸ்ட் டு த சன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இதுதான் சன் அப்படின்னா இதை சுற்றி மெர்க்குரி இருக்குது. ஸோ இட் இஸ் அ ராக்கி பிளானட் நியரஸ்ட் டு த சன்னு. இட் இஸ் வெரி ஹாட். இட் இஸ் வெரி ஹாட் டூரிங் டே பட் வெரி கோல்ட் அட் நைட். இந்த பாயிண்ட் நம்ம போன கிளாஸில் பார்க்கல. ஸோ இது ரொம்ப ஹாட்டாக இருக்கும் டே டைமில், அண்ட் நைட்டில் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கும். இட் மூவ்ஸ் அரவுண்ட் த சன் ஃபாஸ்டர் தேன் எனி அதர் பிளானட். ஸோ ஃபாஸ்டஸ்ட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆக்சிஸ், ரைட்? இது வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. மெர்க்குரி ஃபாஸ்ட்டாக சுற்றுமா, வீனஸ் ஃபாஸ்ட்டாக சுற்றுமா, இது வந்து டிபெண்ட், நம்ம படிச்சு தான் ஆகணும். மெர்க்குரி தான் ரொம்ப ஃபாஸ்டஸ்டான ஒரு பிளானட், faster than any other planet. 1 year being 87.97. This is Earth day. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு 1 year வந்து 365.25 டேஸ்னு ஏற்கனவே சொன்னேன் இல்லையா? அதை வந்து இவங்க 87.97 டேஸில் சுற்றி வந்துடும். ஸோ இந்த கொஷின் வந்து இதில் தான் கேட்பாங்க. 87.97 Earth days and rotate very slowly. ரொம்ப ஸ்லோவாக சுற்றி வரும். பட் ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக தன்னைத்தானே சுற்றிக்கும். ஓகே, 1 year. அண்ட் அது தன்னைத்தானே சுற்றிக்கிறது ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது. ரெவல்யூஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. 1 day இஸ் ஈக்குவல் டு, நம்மளுக்கு 1 day வந்து வெறும் 24 hours தான், இங்கே 58.65 days அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ரெவல்யூஷன்ன்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குது. ஏன் ரெவல்யூஷன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்குதுன்னா இட் இஸ் வெரி வெரி நியரஸ்ட் டு த சன்னுக்கிட்ட இருக்கும்போது இதோட ஆர்பிட்டல் பாத் இருக்குன்னு ஐ எக்ஸ்பிளைன் யூ. திஸ் இஸ் அ வெரி ஸ்மாலஸ்ட் ஆர்பிட்டல் பாத். அதுக்கப்புறமா இதை வந்துட்டு இன்னும் பெருசாக போகிறதுக்கு இதோட ஆர்பிட்டல் பாத் லைக் திஸ் இஸ் மெர்க்குரி, இது வீனஸ் இல்லையா? இதோட ஆர்பிட்டல் பாத் இன்னும் பெருசாக இருக்கிறதுனால ரெவல்யூஷன் டைம் எக்ஸ்பெண்ட் ஆகும்னு போன தடவை சொன்னேன். ஸோ அதை வச்சு அசெண்டிங் ஆர்டரில் யூ கேன் ரைட். ஓகே, ஸோ மெர்க்குரி வந்து 87. மெர்க்குரி வந்து
இந்த இடம் சுற்றி வர்றது வந்து 87.74 ஆகுது. ஸோ அதே இது அடுத்து வந்து வீனஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கூட நாள் ஆகும். ஓகே, எர்த் டேயில் 87 நாள் சுற்றி வருது. அதுக்கப்புறமா இது வந்து மெதுவாக சுற்றுது. ஸோ இது தன்னைத்தானே ஒரு தடவை சுற்றி முடிக்கிறதுக்கு 58.65 நாள் ஆகுது. திஸ் இஸ் த டே. இது ஏற்கனவே சொன்னேன். ஸோ தட் இஸ் நோ நீட் டு எக்ஸ்பிளைன் ஃபார் மீ டு அகெயின். Mercury கேன் பி ஈஸிலி அப்சர்வ் த்ரூ டெலஸ்கோப். Mercury வந்து ஈஸியாக நீங்கள் அப்சர்வ் பண்ணணுன்னா எதில் பார்க்கணுன்னா டெலஸ்கோப் தேன் நேக்ட் ஐ சின்ஸ் இட் இஸ் ஃபெயிண்ட் அண்ட் ஸ்மால். ஸோ சில டைம் கொஷின்ஸ் கேட்பாங்க, எதை வந்து நீங்கள் நேக்கட் ஐயில் பார்க்கலாம் டேரெக்டாக அப்படின்னா, அதுக்கும் சில எது நான் நேற்று சொன்னேன். இன்றைக்கும் ஐ எக்ஸ்பிளைன் யூ. டெலஸ்கோப் வழியாக தான் Mercury ரொம்ப நல்லா பார்க்க முடியும். ஏன்னா அது வந்து ரொம்ப ஃபெயிண்ட் அண்ட் ஸ்மாலாக இருக்கும். இட் ஆல்வேஸ் அப்பியர்ஸ் இன் த ஈஸ்டர்ன் ஹாரிசன் ஆர் வெஸ்டர்ன் ஹாரிசன் ஆஃப் த ஸ்கை. ரெண்டு இடத்துலையுமே பார்க்கலாம். ஈஸ்டர்ன் சைடும் பார்க்கலாம், வெஸ்டர்ன் சைடும் யூ கேன் சி. நெக்ஸ்ட் வந்து வீனஸ். So it is the second planet after Mercury, Sun இது. So this is Mercury and this is Venus. Orbital path ஒழுங்கா வரல, so just go through it. So Venus is a special planet from the Sun, almost the same size as the Earth. So Earth-ஓட twin அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னு நேற்றே சொன்னேன். அண்ட் இன்னொரு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் யூ. இட் இஸ் த ஹாட்டஸ்ட் பிளானட். ஏன் அப்படின்னா மெர்க்குரியில் வந்து எந்த ஒரு அட்மாஸ்பியரும் கிடையாது. ஸோ அது தேர் இஸ் நோ சான்ஸ் ஃபார் மெர்க்குரி டு அப்சர்வ் த ஹீட் அண்ட் மெயின்டைன் இட்ஸ் டெம்பரேச்சர். பட் ஆனால் இது வந்து ரொம்ப ஹாட்டஸ்டான பிளானட் இன் ஆர் சோலார் சிஸ்டம். ஆஃப்டர் அவர் மூன் இட் இஸ் த பிரைட்டஸ்ட் ஹெவன்லி பாடி இன் ஆர் ஸ்கை. ஓகே, மூணுக்கு அப்புறம் இதான் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். எ டே ஆன் திஸ் பிளானட் இஸ் லாங்கர் தேன் இட்ஸ் இயர். இந்த பிளானட்டில் போய் ஒரு நாள் இருந்துட்டு வந்தோம்னா நம்ம ஒரு வருஷத்தை இழந்துருவோம். தட் இஸ் த ரீசன். ஸோ நம்ம வீனஸில் போய் ஒரு நாள் எழுந்துட்டு வந்தோம்னா இங்கே எர்த்தில் என்ன ஆகிடும்னா ஒரு வருஷமே போயிடும். எ டே ஆன் திஸ் பிளானட் இஸ் 243 எர்த் டே. ஸோ ஒரு நாள் வந்து 243 எர்த் டே அண்ட் இயர் இஸ் 224.7 எர்த் டேஸ். ஒரு 224.7 நாள் வந்து அவங்களோட ஒரு இயராக கணக்கிடப்படுது. திஸ் பிளானட் ஸ்பின்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, யுரேனஸ் அண்ட் வீனஸ் இது ரெண்டுமே ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றும். தட் இஸ் நம்ம வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட்டில் சுற்றிட்டுருக்கோம், இது ஈஸ்ட் டு வெஸ்ட்டில் சுற்றிட்டுருக்கோம். ஓகே, நம்மளுக்கு சன்ரைஸ் எப்பவுமே ஈஸ்ட்டில் இருக்கும், இங்கே சன்ரைஸ் எப்பவுமே வெஸ்ட்டில் இருக்கும். அண்ட் செட் எங்கே ஆகுதுன்னா ஈஸ்ட்டில் ஆகுது. வீனஸ் கேன் கிளியர்லி see through naked eye. ஸோ Mercury கேன் கிளியர்லி த்ரூ நேக்கட் ஐஸ்னு கொடுப்பாங்க. வீனஸ் கேன் கிளியர்லி த்ரூ நேக்கட் ஐஸ். அப்படின்னா இது ரெண்டு ஆப்ஷனில் எது கரெக்டு? வீனஸ் தான் கரெக்டு. Mercury cannot be seen through naked eyes. It always appeared in the horizon of east or western sky. அதே மாதிரி தான் ஈஸ்ட்லேயும் இருக்கலாம், வெஸ்ட்லேயும் இருக்கலாம். ஓகே, எங்கே வேணால் உங்களுக்கு இது அப்பியர் ஆகும். அடுத்து எர்த்து. ஸோ நமக்கு எல்லாரும் தெரியும் எர்த் மேக்ஸிமம் there is no need to study, பட் சில கண்டென்ட் கொஷின் வைஸாக கேட்டால் ஆன்சர் பண்ணணும். எர்த் இஸ் we live is the only planet in the solar system. நம்மளுக்கு தெரிஞ்சதில்லை. It moves around the 365.25 days and rotation period is 23.93 hours, that is 24 hours. The axis of rotation of the earth is not perpendicular to the plane of its orbit. ஸோ இப்போ ஒரு இதான் எர்த்தோட ஆர்பிட் பாத் இல்லையா. ஆர்பிட் பாத் நேற்றே எக்ஸ்பிளைன் பண்ணேன். இதான் எர்த்தோட ஆர்பிட் பார்த்து இங்கே நடுவில் சன் இருக்குது. கன்சிடர் இட். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா the axis of rotation, இப்போ எர்த்து வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு ஒரு ஆக்சஸ் தேவை. அதில் தான் அப்படியே சுற்றிட்டே போகும் இல்லையா. the axis of rotation of the earth is not perpendicular to the plane of the orbit. அதாவது இப்படி போகாது. இந்த இடம் இஸ் நாட் a perpendicular line for earth. எப்படி இருக்கும்னா it will be like this, or else maybe tilted, எப்படி வேணா இருக்கும். But it is tilted. And tilted angle I'll explain you later. So tilted இருக்கும், it is not perpendicular. இந்த மாதிரி இருக்காது அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்கோங்க. So if they give that options like this, the orbit of axis of earth is not perpendicular to the plane of the orbit அப்படின்னா yes, that is the correct option. That is tilt எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா சீசனுக்கு ரெஸ்பான்சிபிள். இப்போ நம்மளுக்கு ஆட்டம், வின்டர், சம்மர், ஓகே, ஸ்ப்ரிங் எல்லாம் வருது இல்லையா. இந்த டில்ட்னஸ் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட். அது வந்து சீசனில் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே வந்து இந்த டில்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சேஞ்ச் ஆஃப் த சீசன் ஆஃப் த இயர். ஃப்ரம் த ஸ்பேஸ் த இயர்த் அப்பியர்ஸ் ப்ளூவிஷ் கலர் க்ரீன் டியூ டு த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட்டர் ஃப்ரம். நேற்கனே சொன்னேன் மீத்தேன் இதனால் அது வந்து சேட்டன்ல நினைக்கிறேன். தட் இஸ் லைட் ப்ளூவிஷில் இருந்தது. இங்கே வந்து வாட்டர்னால நம்மளுக்கு ப்ளூவிஷ் அண்ட் லேண்ட் மாஸ் இருக்கிறதுனால ப்ளூ கலரில் இருக்குது. ஓகே, the earth rotate on its axis as I've said you. earth வந்து ரொட்டேட் எப்படி ஆகிட்டு இருக்குன்னா வெஸ்ட் டு ஈஸ்ட். ஸோ இப்படி டில்டட் இருக்குது. ஸோ இங்கேருந்து வெஸ்ட் டு ஈஸ்ட். ஓகே, ஸோ வெஸ்ட் இதுனா ஈஸ்ட் இப்படி டில்ட் ஆகி இப்படி
இருக்கும். ஸோ the sun appears to move in the opposite direction. அதனால sun opposite direction இருக்கிற மாதிரி இருக்கும், from east to west. Life on the earth as we know is not possible without sun. That's right a point. The solar energy from the sun has supported and sustained terrestrial existence on earth since the beginning of the time. சோலார் எனர்ஜி தான் நம்ம லைஃப் சப்போர்ட்டுக்கு. ஸோ சோலார் எனர்ஜி நாட் ஒன்லி எர்த்துக்கு மட்டும் இல்லை இல்லையா. ஸோ தட் இஸ் ஃபார் மெர்க்குரி ரொம்பவே இருக்குது, அதுக்கப்புறம் வீனஸ், அதுக்கப்புறமா எர்த்து, மார்ஸ், ஜூபிட்டர், இது எல்லாமே. ஆனால் ஏன் எர்த்தில் மட்டும் சப்போர்ட்னா the gases which is required and medium distance from the sun. அதுக்கப்புறம் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்னால் இட் வில் பிகம் சில், அண்ட் ரொம்ப ஷார்ட் டிஸ்டன்ஸ்னால் இட் வில் பிகம் ஹாட்டர். ஸோ இது ரெண்டும் இல்லாமல் இட் இஸ் மீடியம் ஷேப்பில் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து எர்த் டெரஸ்ட்ரியல் லைஃப்பில் அது வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. மோர் தென் 1 million ஆஃப் எர்த் would fit inside the sun. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு 1 million எர்த்தை கொண்டு போய் சன்குள்ளே நம்ம டம்ப் பண்ணி வைக்கலாம். சன் அப்படின்னா சன்னோட வால்யூம் இஸ் ரேடியஸ் வந்து ஐ திங்க் 62,000 சம்திங் எக்ஸ்பேண்ட். அண்ட் இதுக்குள்ளே வந்து 1 million டைப் ஆஃப் எர்த்தை வந்து நீங்கள் டம்ப் பண்ணி வைக்கலாம், அந்த அளவு பெருசு சன்னு. And main weight 60, man weight 60 kg in the earth will weigh 11,680 kg in the sun. Okay, 60 மாதம் இருந்தாலும் என்ன இல்லை நிறைய ஃபில் பண்ணலாம் இல்லையா. அந்த ஃபில்லிங் பார்ட்டில் வந்து 1680 kg in the sun ஃபில் பண்ணலாம். நெக்ஸ்ட் மாஸ்க்கு போகலாம். ஸோ மாஸ் அப்படின்னா the first planet outside the orbit of the earth is Mars. Okay, the first planet outside the orbit of the earth is what அப்படின்னு கேட்பாங்க. Mars. It appears slightly reddish. Mars என்ன கலரில் இருக்கும். ஒரு 3 criteria கொடுத்து identify what is this அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். The first planet outside the orbit is Mars and it is slightly reddish and therefore it is red planet அப்படின்னு நம்ம சொல்கிறோம். It is small to small nature. நேற்று நான் சொல்லி தந்தேன், don't forget the natural satellite, and Mercury and Venus don't have any satellite. Venus and Uranus are the 2 planets which rotate in anti-clockwise direction. This is Deimos and Phobos. இது ரெண்டுமே வந்து natural satellite. A natural satellite of any planet is called moon. எந்த ஒரு பிளானட்டோட நேச்சுரல் சேட்டலைட்டையும் மூணு தான் சொல்லுவோம். நாட் ஓன்லி எர்த்தோட பிளானட் தான் மூணு அப்படின்னு கிடையாது. எந்த ஒரு பிளானட்டோட நேச்சுரல் சேட்டலைட்டையும் நம்ம மூணு தான் சொல்லுவோம். 1 day on this planet is 24 hours 37 minutes 22 seconds and 1 year is 68.98. நம்மளோட ரொட்டேஷன் பீரியட் தான் மாஸோட ரொட்டேஷன் பீரியட் சைமல்டேனியஸ்லி கொஞ்சம் கூட இருக்கும். அண்ட் 1 year is, ஏன்னா 1 yearனால் இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லையா நம்ம சன்னு. இது நம்ம எர்த்துன்னு வச்சுக்கிட்டோன்னா இது வந்து மாஸோடது. ஸோ மாஸ் கொஞ்சம் பெரிய ரெவல்யூஷன் இல்லையா. ஸோ அதனால் நம்மளுக்கு 365 நாள்னா இங்கே 686.98 டபுள் மடங்கு சுற்றி வரணும். ஓகே, திஸ் இஸ் ரெவல்யூஷன். ஓகே, ஸோ டோன்ட் ஃபர்கெட் இட். அப்புறம் ஜூபிட்டர் பார்க்கலாம். ஜூபிட்டர் தான் ஜெயின் பிளானட்னு சொன்னேன். அண்ட் இதிலேருந்து வந்து நம்மளோட அவுட்டர், இது இன்னர் பிளானட் இது வரைக்கும் பார்த்தது, இது வந்து அவுட்டர் பிளானட் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். இட் இஸ் த லார்ஜஸ்ட் ஆஃப் ஆல் பிளானட், எல்லா பிளானட்டுக்கும். இட் இஸ் அபவுட் 11 times லார்ஜர் அண்ட் 318 times ஹெவியர். நான் அதுக்காக தான் இந்த பாயிண்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் சொன்னாலும் திரும்பி வந்து ஏதாவது பாயிண்ட் விட்டு போச்சு, ஏதாவது ஒரு டேட்டா கண்டென்ட் தட் இஸ் ஃபேக்சுவல் திங்ஸ் மிஸ் ஆகிருந்ததுன்னா இன்க்ளூடட் ஹியர். ஸோ போன தடவை சொன்னதுலேயும் இருந்து இந்த தடவை கொஞ்சம் வேறுபாடு இருக்கிறதுனால திரும்பி again included here this. So it is 11 times larger and 318 times heavier than the earth. So questions கேட்கலாம். Jupiter is how many times larger than the earth and how many times larger and how many times heavier than the earth அப்படின்னு கேட்கலாம். So it has 3 rings. போன தடவை இதையும் பார்க்கல, ஆனால் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்குது. புக்ஸ் டு புக்ஸ் மாறி இருக்குது. இட்ஸ் நாட் மை ஃபால்ட். ஆனால் புக்கில் அது கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்துட்டு 3 rings இருக்குது அண்ட் 65 moons இருக்குது அப்படின்னு சொல்லி தே ஹவ் கிவன் யூ. அங்கே ப்ரீவியஸாக 67, நேற்று நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஜூபிட்டரில் எக்ஸ்பிளைன் யூ 67. ஓகே, சாட்டர்னில் 53 நினைக்கிறேன் எக்ஸ்பிளைன் யூ. அதுக்கப்புறமா யுரேனஸில் வந்துட்டு இட் இஸ் 27 ஐ திங்க் ஸோ. நெப்டியூன். ஸோ இந்த மாதிரி அதில் எக்ஸ்பிளைன். ஆனால் இங்கே வந்து 65 கொடுத்துருக்காங்க. ஸோ புக்ஸ் டு புக்ஸ் வெரி ஆகிருக்கு. இட் இஸ் நாட் மை ஃபால்ட். பட் எக்ஸாக்டாக கேட்டாங்க 65 67னா யூ கேன் ஆன்சர் எனிதிங். இல்லை 60 65 கொடுத்தா 65 ஆன்சர் பண்ணுங்கள். 67 கொடுத்தா யூ கேன் ஆன்சர் 67. ஓகே, நான் நேற்றே சொன்ன மாதிரி மூன் கேனிமைட் தான் இருக்க லார்ஜஸ்ட் மூன் அப்படின்னு நம்ம சொன்னேன். அங்கே இருக்கிறதுல ரொட்டேட்டிங் ஃபாஸ்டர் தேன் எனி அதர் பிளானட். ஜூபிட்டர் ஹஸ் ஷார்ட்டஸ்ட் டே, அதாவது தன்னைத்தானே ரொம்ப வேகமாக ரொட்டேட் பண்ணிக்கும். விச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னா தட் இஸ் Mercury.
ஏன்னா சன்னுக்கிட்ட இருக்குது. ரெவல்யூஷன் டிபெண்ட்ஸ் அப்பான் த சன். அண்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபாஸ்டஸ்ட் ரொட்டேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் ஜூபிட்டர். தன்னைத்தானே ரொம்ப வேகமாக சுற்றிக்கும். ஆனால் it is the largest planet. Okay, so இது வந்து largest planet. Jupiter has a starter state. தன்னைத்தானே சுற்றிக்கிறது தானே. நம்ம எர்த் வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 24 hours. இது தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு 9 மணி நேரம், 9 hours 55 minutes 30 seconds ஆகுது. 1 year in Jupiter equal to 11.862 years in the earth. நீங்கள் போய் ஒரு வருஷம் ஜூபிட்டரில் இருந்துட்டு வந்தீங்கன்னா இங்கே 11 வருஷம் 12 வருஷம் போயிருக்கும். Okay, like the difference Jupiter la irukku. Next one the Saturn. It is a very bright shiny ring, and thickness when it is the brightest star. Saturn appears yellowish in color அப்படினு நான் சொன்னேன். yellow கலர்ல இருக்கு. அதுக்கப்புறமா it is the second biggest, இதாக இருக்குல்ல ரெண்டாவது பெரியது, அண்ட் giant gas planet in the outer system. It rotate very fast. The rotation period, அதாவது it is not the fastest planet to rotate. Fastest planet rotate வந்துட்டு 10. Fastest வந்து Jupiter. இது வந்து 10.7 hours, but revolves around the sun in the period of 29.8 years. ஏன்னா டிஸ்டன்ஸ் நிறைய ஜாஸ்தி இல்லையா அதனால. அண்ட் நான் ஏற்கனவே சொன்னேன் இது 60 moons are present அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸில் 57 கொடுத்துருந்தாங்க. ஸோ டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட், இப்படி தான் புக்ஸில் கொடுத்துருக்குது. ஸோ ரெண்டையுமே யூ ஹாவ் டு ஸ்டடி, அதனால தான் இந்த பாயிண்ட் கொடுத்தேன். இட் இஸ் த லார்ஜஸ்ட். இது வந்து டைட்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதான் அதோட மூன். அங்கே கேனிமேட் மாதிரி ஜூபிட்டரில், இதில் டைட்டன். ஓகே, டைட்டன் இஸ் த ஒன்லி மூன் இந்த சோலார் சிஸ்டம் வித் கிளவுட்ஸ். சோலார் சிஸ்டத்துலேயே க்ளவுட்ஸோடு இருக்கிறது எதுனா மூணுன்னு எழுதி வச்சிடாதீங்க. ஒன்லி டைட்டன். டைட்டன் தான் என்னது சோலார் சிஸ்டத்தில் க்ளவுட்ஸோடு இருக்குது. having least density of all 30 times. நான் நேற்றே சொன்னேன் தண்ணீர் தூக்கி போட்டோம்னா சர்டன் என்ன ஆகும் அப்படின்னா மிதக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ இட் இஸ் 30 times less than the earth அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா யுரேனஸ் வந்துட்டிங்கன்னா, யுரேனஸ் இஸ் த cold gas giant and it is the 7th planet from the sun. அது எல்லாருக்குமே தெரியும். and it is the cold gas giant அப்படின்னு நம்ம சொல்லுவோம்னா ரொம்ப சன்லேருந்து டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, மர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர், இது எல்லாத்துக்கும் இருந்து தாண்டி வரது தான் இந்த யுரேனஸ். இட் ஹாஸ் சீன் ஒன்லி வித் த ஹெல்ப் ஆஃப் த லார்ஜஸ்ட் டெலஸ்கோப். ஸோ டெலஸ்கோப் இல்லாமல் பார்க்குறது நான் சொல்லிட்டே இருக்கேனே. யூ கேன் சி மார்ஸ், யூ கேன் சி வீனஸ், ஆனால் மர்க்குரி, யுரேனஸ் எல்லாமே யூ ஹாவ் டு சி வித் தட் ஆஃப் டெலஸ்கோப். இட் ஹாஸ் அ கிரேட்லி டில்டட் ஆக்சஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஏற்கனவே சொன்னால் ரொம்ப லைங் ஸ்டேஜில் தான் இருக்கும், படுத்துக்கிட்டே சுற்றுற மாதிரி. ஆஸ் அ ரிசல்ட் இன் இட்ஸ் ஆர்பிட்டல் மோஷன் இட் அப்பியர்ஸ் ரோல் ஆன் இட் சைட். அப்படி இருக்கிறதுனால அது சைடில் ரோல் ஆகிட்டே போகிற மாதிரி இட் வில் ஹாவ் அன் இமேஜினேஷன். பட் ஆனால் அது ரொம்ப டில்ட்டாக இருக்குது. தட் இஸ் ரீசன். இட் ரெவல்யூஷன் பீரியட் இஸ் 84 earth years and rotation is 17.2 hours. Due to its peculiar tilt, it has the longest summer and winter each year lasting for 42 years. அது அப்படியே டில்ட்டாக இருக்கிறதுனால சம்மர் மட்டுமே 42 வருஷம் இருக்கும், விண்டர் மட்டுமே 42 வருஷம் இருக்கும் இப்படி. ஓகே, ஸோ அடுத்த நெப்டியூன் லாஸ்டஸ்ட்டு. இது வந்து க்ரீனிஷ் ஸ்டார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட் இஸ் த 8th planet from the sun and it is the windiest planet. நேற்று சொன்னேன் windiest planet அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் இஸ் நெப்டியூன். 248 years Pluto crossed its orbit. ஒவ்வொரு 248 வருஷத்துக்கு ஒரு தடவை ப்ளூட்டோ வந்து இதை க்ராஸ் பண்ணிட்டு போகும். ப்ரீவியஸாக ப்ளூட்டோ வந்து பிளானட்டில் செய்திருந்தாங்க அண்ட் தென் 2006 இட் ஹாஸ் பின் எலிமினேட்டட். தட் இஸ் நாட் மென்ட் ஃபார். நான் பிளானட்டுக்குன்னு ஒரு தகுதி இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த தகுதி இதுக்கு கிடையாது. ஸோ ப்ளூட்டோ எடுத்துட்டாங்க. திஸ் சிச்சுவேஷன் கண்டினியூஸ் ஃபார் 20 years. அப்படி க்ராஸ் பண்ணுறது வந்து 20 years ஆகும். இட் ஹாஸ் 13 moons நெப்டியூனில். ட்ரிட்டான் நல்லா பாருங்க, டைட்டான் வேறு, ட்ரிட்டான் வேறு. ஸோ திஸ் இஸ் டைட்டன். ஓகே, ஸோ இது போன இதில் கிடையாது, அதனால தான் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. சேட்டனை தூக்கிட்டு வந்துட்டு இட் இஸ் ஹைஃபன் போட்டு ட்ரிட்டான் கொடுத்துட்டு, நெப்டியூனை கூட்டிட்டு வந்து ஹைஃபன் போட்டு டைட்டான் கொடுத்துட்டு இட் இஸ் த மூன் ஆஃப் போத். சூஸ் த பெஸ்ட் கரெக்ட் ஆன்சர் 1 or 2 or 1 and 2 or 1 either 1 or 2 அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ சேட்டனா டைட்டன், நெப்டியூனா ட்ரிட்டான். Okay, Triton is the only moon in the solar system that moves in the opposite direction to the direction in which its planet spin. Planet எப்படி ஸ்பின் ஆகிட்டு இருக்கோ அதுலேருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் ஸ்பின் ஆகிறது என்னது, ட்ரிட்டான். டைட்டானுக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. டைட்டானோடது என்னென்னா இட் இஸ் அ ஒன்லி மூன் இந்த சோலார் சிஸ்டம் வித் க்ளவுட்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. க்ளவுட்ஸ் இருக்க சோலார் சிஸ்டமில் இருக்க மூன் எது அப்படின்னா டைட்டான். அப்புறம் ஆப்போசிட் டைரக்ஷனில் பிளானட் சுற்றும் போது இது ஆப்போசிட்டில் ஸ்பின் ஆகிறது எதுனா ட்ரைட்டான். ஓகே, ஸோ இதுதான் நெப்டியூனோடது. ஸோ கம்ப்ளீட்டாக பார்த்தாச்சு. இப்போ வந்து அதர் ஹெவன்லி பாடிஸ் பார்க்க போகிறோம்.
ஸோ அதே ஹெவன்லி பாடிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஆஸ்ட்ராய்டு. ஸோ ஆஸ்ட்ராய்டு அப்படின்னா இது வரைக்கும் நம்ம பார்த்தது சோலார் சிஸ்டமில் மில்கிவே கேலக்ஸியில் என்னென்ன பிளானட் இருக்குன்னு கம்ப்ளீட்டாக அனாலிசிஸ் பண்ணியாச்சு. இதை தாண்டி பிலீவ் மீ there will not be any questions for you. அண்ட் ஆஸ்ட்ராய்டு அப்படின்னா there is a large gap in between the orbit of Mars and Jupiter. ஆஸ்ட்ராய்டும் அதாவது சோலார் சிஸ்டம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, சோலார் சிஸ்டம்னா நாட் ஒன்லி சன் இல்லை, சன்னு மட்டுமே கிடையாது, சன்னில் இருக்கிறது அண்ட் இங்கே இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே, அப்புறம் இங்கே ஆஸ்ட்ராய்டு, இங்கே காமெட்ஸ், இங்கே மெட்ராய்ட்ஸு, இந்த மாதிரி குட்டி ஐட்டம்ஸ் எல்லாமே கூப்பியர் பெல்ட்டுக்குள்ளே இருக்கும். இது வரைக்குமே நான் ஏற்கனவே சொன்னேன் வூட் க்ளவுட் அப்படின்னு ஒன்று இருக்கும், தட் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் சோலார் சிஸ்டம். அதுக்கப்புறமா எல்லாமே வந்துட்டு கிராவிட்டினால் அட்ராக்ட் பண்ணப்பட்டுரும். அதனால் அந்த வூட் க்ளவுட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு பவுண்டரியாக ஒர்க் ஆகுதுன்னு எக்ஸ்பிளைன் யூ. இப்போ வந்து ஆஸ்ட்ராய்டில் இருக்க இன்னொரு ஹெவன்லி பாடி வந்து ஆஸ்ட்ராய்ட். தர் இஸ் அ கேப் இன் பிட்வீன் த ஆர்பிட் ஆஃப் மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர். நல்லா பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும் சன்னு, இது மெர்க்குரி, வீனஸ், மார்ஸ், ஜூபிட்டர். ஓகே, ஸோ இந்த மெர்க்குரி அண்ட் ஜூபிட்டருக்கு நடுவில் இருக்கிறதுக்கு பேர் தான் ஆஸ்டராய்ட். ஓகே, ஆஸ்ட்ராய்டு எப்பயுமே இந்த கொஷின் வரும், நாட் ஓன்லி ஃப்ரம் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிலேருந்து இந்த கொஷின் கேட்பாங்க. ஆஸ்ட்ராய்டு இஸ் a கேப் இன் பிட்வீன் மெர்க்குரி அண்ட் ஜூபிட்டர், ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ஆஸ்ட்ராய்டு. அண்ட் this gap is occupied by a broad belt containing about 500,000 pieces of rocks. ஸோ இந்த கேப்பில் வந்து 500 million pieces of rocks இருக்குது. பில்லியன் சொல்ல முடியாது, 500 million that were left over when the planet were formed and now revolve around the sun. பிளானட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது லைக் இப்படி எர்த்து மெர்க்குரி வீனஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல ஃபார்ம் ஆக வேண்டிய பிளானட் பாதியிலே நின்றுடுச்சு. அதுதான் என்னவா ஒர்க் ஆகிட்டு இருக்குன்னா ஆஸ்ட்ராய்டு. அதனால பில்லியன்ஸ் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் மட்டும் இருக்குது. இந்த பிக்கஸ்ட் ஆஸ்ட்ராய்ட்ஸ் பேர் வந்து சீரஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதில் இருக்க பாயிண்ட்ஸ்லாம் எல்லா புக்லேருந்தையும் கலெக்ட் பண்ணி நான் போட்டது. ஸோ இதை நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்தாலே ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து எந்த கொஸ்டினும் நீங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். அண்ட் இதை தாண்டி there will not be any questions. Okay, the biggest asteroid is Ceres, that is 946 kilometer across. ஓகே, சீரஸ் வந்து 946 கிலோமீட்டர் அக்ராஸில் இருக்குது. எவ்ரி 550 million years the earth is hit by an asteroid nearing 10 kilometer across. ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், எர்த் வந்து இட் இஸ் அ ரவுண்ட் ஆப்ஜெக்ட் அண்ட் ஹாட் பால். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பிளானட்டாக மாற இட் இஸ் ரெட்ஷில் அண்ட் இட் இஸ் ஹிட்டட் பை அ லாட் ஆஃப் ஆஸ்ட்ராய்ட் மெட்ராய்ட்ஸ் எல்லாம் ஹிட் பண்ணப்பட்டதா தட் ஃபார்ம்ஸ் அப் பீட்டர் ஹோல்ஸ். அதுக்கப்புறம் கேஸஸ் கண்டென்சேஷன், எவாப்ரேஷன், ப்ராசிபிட்டேஷன் ப்ராசஸ் நடந்து வாட்டர் ஃபில் ஆகி அந்த வாட்டர்லாம் அந்த பித்தன் ஹோல்ஸில் ஃபில் ஆகி ஆனால் அதுதான் நம்மளுக்கு இப்போ சீயாக இருக்குது. ஸோ இன்னுமே ஆஸ்ட்ராய்ட் அப்போ ரொம்ப நிறைய ஃபார்மேஷன் அப்போ நிறைய ஹிடன் அதெல்லாம் நிறைய நடந்தது. பட் நவ் தர் இஸ் வெரி லெஸ். அந்த ஆஸ்ட்ராய்ட் நியரிங் 10 kilometer அக்ராஸில் இருக்குது. ஆஸ்ட்ராய்ட் கேன் சீன் ஒன்லி த்ரூ த லார்ஜஸ்ட் டெலஸ்கோப். அது வழியாக மட்டும்தான் பார்க்க முடியும், நேக்கட் ஐஸில் வி கேன் நாட் சி. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இன்னொரு பேசுகிறோம் விச் இஸ் கால்ட் அஸ் மைனர் பிளானட்னு கொஷின் கேட்பாங்க. மைனர் பிளானட் எது அப்படின்னா ஆஸ்ட்ராய்ட், காமெட்ஸ் கேட்பாங்க, அப்புறம் மெட்ராய்ட்ஸ் கேட்பாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒன்று ப்ளூட்டோ அப்படி ஏதாவது இருக்கும். ஸோ மைனர் பிளானட்னா கண்ணை மூடிட்டு எழுத வேண்டியது ஆஸ்ட்ராய்டு. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இப்படி தான் ட்விஸ்டிங் கொஷின் இருக்கும், ரொம்ப ஈஸியான கொஷினாக இருக்கும், ஆனால் நமக்கு ஆன்சர் தெரியாததாக இருக்கும். அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் இந்த மைனர் பிளானட். த diameter ஆஃப் asteroids may be varied from 100 to பெபிள்னா கூழாங்கற்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா, இந்த கூழாங்கற்கள் அளவு தான் வேரியேஷன்ஸ் இருக்கும். The asteroid may be fragments of a planet explored in the past or some of the comets. asteroid எதனால் வந்திருக்கும் அப்படின்னா பாஸ்டில் வந்து காமெட்ஸ் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கும் போது நம்மளுக்கு ஆஸ்ட்ராய்ட் கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் ஆஸ்ட்ராய்ட், நம்ம எர்த்தை ஹிட் பண்ணும். ஸோ எர்த் இருக்குது, மார்ஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு நடுவில் தான் இது இருக்குது இல்லையா. ஸோ இந்த கேப்பில் இது இருக்கும். சம்டைம்ஸ் இட் கேன் ஹிட் த எர்த் ஆஸ்ட்ராய்ட். ஓகே, இந்த மாதிரி வரும். அடுத்த ஹெவன்லி பாடி வந்து நம்ம காமெட்ஸ் பார்க்கலாம். இந்த வேர்ட் காமெட்ஸ் எதுலேருந்து டெரைவ் பண்ணுறாங்க, க்ரீக் வேர்ட் ஆஸ்டர், கோமெட்ஸ். அவர் வந்து லாங் ஹேர் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப பெரிய ஹேரான ஸ்டார் அப்படின்றதுக்கு பேர் தான் காமெட் அப்படின்னு சொல்கிறோம். தே ஆர் மேட் அப் ஆஃப் ஸ்மால் ஐஸ் பார்ட்டிகல்ஸ் அண்ட் மெட்ராய்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ். இது எதனால் மேட் பண்ணப்பட்டிருக்குன்னா ஐஸ் பார்ட்டிகல்ஸ்னால மேட் பண்ணப்பட்டிருக்கும், அதான் காமெட்ஸ். அண்ட் மெட்ராய்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் இருக்கும். மெட்ராய்ட்ஸ் செதறி விழுறது, மெட்ராய்ட்ஸ் அடுத்து பார்க்கும்போது நான் சொல்கிறேன். தி ரிவால்வ் அரவுண்ட் த சன் பட் தே ஆர்பிட் ஆர் இர்ரெகுலர். இது வந்து எப்படின்னா இது சொன்னோம் இல்லையா, மார்ஸ் ஜூபிட்டர்ஸ்க்கு நடுவில் ஆஸ்ட்ராய்டு இருக்குது.
பட் ஆனால் இது வந்து சன்னை சுற்றி வந்துட்டுருக்கோம். பட் தி ஆர்பிட்ஸ் ஆர் irregular, ஹைலி irregular. ஓகே, இது ஹைலி வந்து மேக்ஸிமம் எலிப்டிக்கலாக இருக்கும். இதோடு வந்து ஹைலி எலிப்டிக்கலாக இருக்கும். அது இல்லை அப்படின்னா வந்துட்டு இது irregular-ஆக இருக்கும் அப்படின்னு அவங்க கணக்கிடுறாங்க. ஓகே, சம்டைம்ஸ் they get very close, perihelion to the sun. அப்ஹீலியன் பெரிஹீலியன் கேள்விப்பட்டிருப்பீங்க. பெரிஹீலியன்னா சன் பக்கத்தில் இருக்கிறது. அண்ட் சன் they go far away from the sun. சன் பக்கத்தில் இருக்கலாம், இல்லை சன்னை விட்டு தூரமாக போகலாம், எங்கே வேணால் அது பொசிஷன் இருக்கும். there is not a definite place for their surroundings and for their occupying region. அதுக்கப்புறமா வந்து when approaching the sun, a comet vaporizes and forms a head and tail. சன்னுக்கிட்ட வரும்போது மட்டும் அது என்ன ஆகும்னா ஒரு ஹெட்டு ஃபார்ம் ஆயிடும். சன்னுக்கிட்ட வரும்போது ஒரு ஹெட் ஃபார்ம் ஆயிரும், அதுக்கப்புறம் ஒரு டெய்ல் ஃபார்ம் ஆகும். இப்படி சம் ஆஃப் த பிக்கஸ்ட் காமெட்ஸ் ஈவன் சீன் ஹேஸ் இட்ஸ் டெய்ல் 160 மில்லியன் கிலோமீட்டர். இது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும்னா 160 மில்லியன் கிலோமீட்டர் லாங்கில் கூட இருக்கலாம். திஸ் இஸ் மோர் தென் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி எர்த் அண்ட் த சன். எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்க டிஸ்டன்ஸை தாண்டி கூட, அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்போ சன்னு எங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதான் வாட் தே வாண்ட் டு சே. சன்னு, மெர்க்குரி, வீனஸ், எர்த்து, மாஸு, ஜூபிட்டர். ஸோ இங்கே வர காமெட் ஹெட் இங்கே இருக்குது அப்படின்னா இதோட டெய்ல் வந்து எர்த்தையும் தாண்டி போகும். தட்ஸ் அ திங். எர்த்தையும் தாண்டி போகும்னா டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க, மெர்க்குரி, மாஸ், ஜூபிட்டர் வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது யூபிஎஸ்சியில் ஒரு தடவை கேட்டிருந்தாங்க. ஹெட் வந்து ஃபார்ம் டுவர்ட்ஸ் த சன் அண்ட் டெய்ல் இஸ் ஆப்போசிட் டு த சன்னு. தட் இஸ் அ திங், தட் இஸ் த கரெக்ட் திங். ஹெட் வந்து சன்னுக்கிட்டேயும் அண்ட் டெய்ல் வந்து சன்னை தாண்டியும் போகும். ஒன் such comet is Halley comet which appears after nearly every 76 years. இந்த ஹேலி காமெட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு 76 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து எர்த்துக்கிட்ட வந்துட்டு போகும். அண்ட் இட் வாஸ் லாஸ்ட் சீன் இன் 1986. இட் வில் பி கம் இன் 2062. ஓகே, 2062 திரும்பி இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் காமெட்ஸ். இதான் காமெட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ஹெட் அப்படின்னு வச்சுக்கலாம். இட்ஸ் ஹாவ் அ டெய்ல் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். இட் கோஸ் பியாண்ட் த திங். ஓகே, ஸோ மெட்ராஸ் வந்து இட் இஸ் அ பிரைட் ஸ்ட்ரீக் ஆஃப் லைட். நம்ம வானத்தில் பார்த்துப்போம் ஷூட்டிங் ஸ்டார்ஸ், நம்ம அடிக்கடி பார்ப்போம். there is a bright streak of light flashing seen after often in the sky during the night or a few seconds பார்ப்போம். this is called a shooting stars அப்படின்னு சொல்லுவோம். they are removed pieces of rocks mainly from the asteroid belt. அவ்வளோதான், இது வேறு ஒன்றும் கிடையாது. ஆஸ்ட்ராய்ட் மாஸ் அண்ட் ஜூபிட்டருக்கு நடுவில் இருக்க இந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் இதுலேருந்து மிஸ் ஆகி வந்த ஒன்று தான் என்னது அப்படின்றாங்க, மெட்ராய்ட்ஸ்னு சொல்கிறாங்க. தே ஆர் கால்ட் மெட்ராய்ட்ஸ் பிஃபோர் தே என்டர் இன்டூ அட்மாஸ்பியர். எப்பயுமே நம்ம அட்மாஸ்பியருக்குள்ளே வரதுக்கு முன்னாடி இது பேர் என்னென்னா மெட்டராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். தே என்டர் இன்டூ த அட்மாஸ்பியர் வித் அ கிரேட் ஸ்பீட். அட்மாஸ்பியர் நுழையும் போது ரொம்ப கிரேட் ஸ்பீடாக வரும். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் பர்ன் வென் தே என்டர் இன்டூ த அட்மாஸ்பியர். அட்மாஸ்பியருக்குள்ளே வந்த உடனே ஃப்ரிக்ஷனால் என்ன ஆகும்னா இது பர்ன் ஆகிடும். ஓகே, ஆஃப்டர் என்ட்ரிங் இன்டூ அட்மாஸ்பியர் தே ஆர் கால்ட் அஸ். ஸோ மேலே இருக்கும்போது அதுக்கு பேர் என்ன, மெட்டராய்ட்ஸ். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, 3 டைப்ஸ் இருக்குது. ஸோ மெட்டராய்ட்ஸ், அதுக்கப்புறமா மெட்டாஸ், ஓகே, மெட்ராய்ட்ஸ்னால் எர்த் அட்மாஸ்பியருக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி. மெட்டாஸ் அப்படின்றது வந்து அட்மாஸ்பியருக்குள்ளே நுழைஞ்சதுக்கு உள்ள உடனே. some pieces do not burn fully and they fall on the earth and make craters. இதுலேருந்து ஃபுல்லாக பர்ன் ஆகாமல் என்ன ஆகும்னா வந்து ஹிட் பண்ணி கிராக்டர்ஸ் ஃபார்ம் ஆயிரும். the large unburned pieces of the rocks that fall on the earth is called as meteorites. மீட்ராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விழுந்து அந்த பெரிய கல் பூமியில் விழுந்ததுக்கப்புறம் அதுக்கு பேர் மெட்டராய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் 2 இடம் இருக்குது. மெட்ராய்ட் கிராக்டர் இன் நார்த்தன் அரிசோனா அண்ட் லேக் லூனார் இன் புல்த்வானா டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மகாராஷ்டிரா இந்தியா were created by meteor impact. ஓகே, மெட்ராய்ட் கிராக்டர் வந்து எந்தெந்த இடத்துல அப்படின்னா நார்த்தன் ஹரிசோன் அண்ட் லேக் லூனார்
எங்கே இருக்குது? இட் இஸ் இன் மகாராஷ்டிரா டிஸ்ட்ரிக்ட், கிரியேட்டட் பை த மெட்டோர் இம்பாக்ட். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதில் எது வந்து மெட்டோர்னால ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, திஸ் இஸ் த மெட்டோர்ஸ். எவ்வளோ பேர்னிங்காக வருது உள்ளே அட்மாஸ்பியரில் அழிஞ்சதுக்கப்புறமா இட் வில் கெட்ஸ் பேர்ன். ஸோ அந்த 3 திங்கும் ஞாபகம் இருக்கணும். மெட்ராய்ட்ஸ்னால் என்ன, மீட்டாஸ்னால் என்ன, மெட்டடாய்ட்ஸ் அப்படின்னா என்ன, அது நமக்கு எப்பவுமே தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு சேட்டலைட். ஸோ சேட்டலைட் அப்படின்னா a body moving in an orbit around the planet is called satellite. அவ்வளோதான். a body moving in an orbit around a planet. ஒரு பிளானட் நம்ம எர்த்துனே வச்சுக்கலாம். இந்த எர்த்துக்கு a body moving in an orbit around a planet, அதாவது சன்னை ஒரு ஆர்பிட்டில் சுற்றுச்சுன்னா அதுக்கு பேர் பிளானட். அதே பிளானட்டை ஒரு ஆர்பிட்டில் ஒன்று சுற்றுச்சுன்னா அதுக்கு பேர் சேட்டலைட். அவ்வளோதான். So this is the difference. Planet, satellite ரெண்டுக்கும். In order to distinguish them from the man-made satellite also called as artificial satellite, they are called as natural satellite or moon. So இப்போ சேட்டலைட் ஒன்று நம்மளுக்கு தெரிஞ்சதுலாம் சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் அண்ட் மூன் இஸ் ஆல்சோ சேட்டலைட். ரெண்டு சேட்டலைட் இருக்கு இல்லையா, ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அண்ட் நேச்சுரல் சேட்டலைட். ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அப்படின்னா என்ன, மூனு, டைட்டான், ட்ரிட்டன், ஓகே, டைட்டன், அதுக்கப்புறம் கேனிமேட், இது எல்லாமே வந்துட்டு நேச்சுரல் சேட்டலைட். தன்னைத்தானே பிளானட்டை சுற்றி வரும். ஸோ இருக்கிறதுலே ஹையஸ்ட்டு சேட்டலைட் இருக்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் 67 இஸ் ஜூபிட்டர் அண்ட் 53 இஸ் Saturn, 27 இஸ் யுரேனஸ், இப்படி நிறையா இருக்குது. ஸோ இதை தாண்டி நேச்சுரல் சேட்டலைட்ஸும் இருக்குது. சேட்டலைட் ஆஃப் தி எர்த் இஸ் கால்ட் மூன். நான் ஏற்கனவே சொன்னேன், நார்மலாக ஒரு சேட்டலைட் இருந்ததுனாலே அது மூணு தான். நம்ம எர்த்துக்காக அதை நம்ம மூணுன்னு சொல்லிக்கிறோம். It moves around the Earth once in 27.3 days in an approximate circular orbit of radius 3.85 into 10 to the power of 5 kilometer. Okay, natural satellite do not make their light of its own. Planets அப்படி தான், நேச்சுரல் சேட்டலைட்டும் அப்படி தான், தனக்கு தானே லைட்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, எர்த் சேட்டலைட் மூன் பிகாஸ் இட் ரிஃப்ளெக்ட் த லைட் ஆஃப் த சன். மூணு ஏன் அவ்வளோ பிரகாசமாக இருக்குது அப்படின்னா இட் ரிஃப்ளெக்ட் த லைட் ஆஃப் த சன், அதனால தான் அது பிரகாசமாக இருக்குது. சேட்டலைட் மூவ் அரவுண்ட் த பிளானட் டியூ டு கிராவிட்டி அண்ட் த இதான் பாயிண்ட். கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா, சேட்டலைட் மூவ் பண்ணதில் எதை வச்சு, இது மேக்ஸிமம் யூபிஎஸ்சியில் கேட்பாங்க, இல்லை இப்போ டிஎன்பிஎஸ்லேயும் கேட்க சான்சஸ் இருக்குது. திஸ் இஸ் டியூ டு கிராவிட்டி அண்ட் டியூ டு centripetal force. ஓகே, சேட்டலைட்ஸ் மூவ்ஸ் அரவுண்ட் த பிளானட் டியூ டு கிராவிட்டி அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் ரெண்டுனாலையும் தான் மூவ் ஆகுது. கிராவிட்டி புல் பண்ணி இருக்குது அண்ட் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் சர்க்குலேட் ஆகுது. அமாங் த பிளானட் இன் த சோலார் சிஸ்டம் ஆல் த பிளானட்ஸ் ஹவ் மூன் எக்ஸப்ட் மெர்க்குரி அண்ட் வீனஸ். ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் யூ டீட்டெயில்டு, அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்து வந்து மூனை பற்றி பார்க்கலாம். மூன் அப்படின்றது இட் இஸ் லொக்கேட்டட் அட் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 8,84,401 கிலோமீட்டர், தட் இஸ் 8,84,401 கிலோமீட்டர் ஃப்ரம் தி எர்த். அவ்வளோதான் டிஸ்டன்ஸ். மூணில் தான் லேண்ட் ஆகிருக்கும். அண்ட் ஏன் மூணில் லேண்ட் ஆகிருக்கும், நம்ம மாஸில் லேண்ட் ஆக முடியல அப்படின்னா தட் இஸ் டியூ டு த டிஸ்டன்ஸ் இல்லையா. இது எர்த்து. ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிறது தான் மூணு. டிஸ்டன்ஸ் வந்து இட்ஸ் ஆஃப் 8 lakh தான், ஆனால் இது வந்து லைட் இயர்ஸில் போகணும். அண்ட் மாஸ் இஸ் இட்ஸ் இண்டிவிஜுவல் பிளானட். ஸோ இதுக்கு போகிறது கொஞ்சம் கஷ்டம். சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணிகிட்ருக்கோம், பட் ஹியூமன்ஸ் நாட் இட் ரீச்ட். பட் மூணில் வந்து பீப்புள்ஸ் ஆர் லேண்டட். இந்த மூன் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் த எர்த், அது நமக்கு தெரியும். the moon take 27 days 7 hours 43 minutes for both its rotation and revolution. நம்ம எர்த்தில் வந்துட்டு ரொட்டேஷன் ஆகிறதுக்கு 24 மணி நேரம், ரெவல்யூஷன் ஆகிறதுக்கு 365 நாள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஆனால் எர்த்தில் இருக்க மூணை பொறுத்த வரைக்கும் 27 நாள் 7 மணி நேரம் 43 நிமிஷம் for both rotation and revolution வந்து எர்த்துக்கு எடுத்துக்குது. hence observation on the earth could see only on one side of the moon. இப்போது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு இது வந்துட்டு சன்னு, இது வந்து எர்த்து. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இப்படி சுற்றி வரும் அண்ட் இங்கே தன்னைத்தானே சுற்றிட்டே போகும். ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட் டைமிங் இல்லையா. இது வந்து 24 hours தன்னைத்தானே சுற்றிக்கிறது அண்ட் இது வந்து 365 நாள் இதை ஃபுல்லாக சுற்றி வரதுக்கு. ஸோ ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் டைம்னால டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் ஆஃப் சன்னை நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் இங்கே எர்த்து இங்கே மூன் அப்படின்ற பட்சத்தில் இது வந்து தன்னைத்தானையும் ஒரே டைமில் தான் சுற்றிக்குது.
இது தனியும் ஒரு மாதிரி தான் சுற்றிக்குது 3. அண்ட் எர்த்தை சுற்றி வர்றதும் அப்படி தான் ஒரே டைமிங்கில். ஸோ நம்ம எப்படி பார்த்தாலும் ஒன் சைட் ஆஃப் த மூணை மட்டும்தான் பார்க்க முடியும். ஸோ கொஷின்ஸ் கேட்கலாம், ஏன் ஒரு சைட் ஆஃப் மூணு மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா, தன்னைத்தானே சுற்றிக்கிறதுக்கு ரொட்டேஷன் ரெவல்யூஷன் பீரியடோ அதை சேம் அப்படின்ற சாய்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா யூ ஹாவ் டு செலக்ட் தட். அதுதான் ரீசன். ஓகே, ஸோ திஸ் இஸ் நோ மூன் டு ஃபுல் மூன் இது டயக்ராம் அபவுட் மூன் யூ நோன்னு. நெக்ஸ்ட் வந்து மூன் இஸ் த 5th largest சேட்டலைட் இந்த சோலார் சிஸ்டம். ஃபஸ்ட் வந்து கேனிமேட் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து 5th largest. ஓகே, the moon was likely to formed after Merseyide body collided with the earth. ஏதோ ஒரு பாடி வந்து எர்த்தில் இடிச்ச உடனே அது என்ன ஆகுது, அது வந்து ஒரு பார்ட் வந்து மூணாக ஃபார்ம் ஆகிடுது. தெர் ஆர் மெனி கிராக்டர்ஸ். நான் சொன்னேன் எர்த்து ஃபார்மேஷன் ஆகும்போது நாட் ஒன்லி எர்த், மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர்ஸ் எல்லாத்துலேயுமே மெனி கிராக்டர்ஸ் இருக்கும். அப்புறம் ஹை அண்ட் ஸ்டீப் மவுண்டன்ஸ் இருக்குது ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ் விச் கேஸ்ட் ஷேடோ ஆன் த மூன் சர்ஃபேஸ். அது வந்து மூன் சர்ஃபேஸில் ஷேடோவாக விழுது. மூணு பார்த்தோன்னா போய் தெரியும் உங்களுக்கு, ஷேடோஸ் நிறையா இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து அது என்னென்னா இட் இஸ் அ மவுண்டன்ஸ் வச்சுருக்கு அண்ட் லேண்ட் சர்ஃபேஸஸ் இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் இந்த செட் மூணில் லேண்டாயும் பார்த்துருக்காங்க. தட் இஸ் ஹை மவுண்டன்ஸ், பீக்ஸ், கிராக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. த லைட் விச் இஸ் ரிஃப்ளெக்டட் பை த மூன் வில் ரீச் ஜஸ்ட் இன் 1¼ செகண்டில், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வந்து எர்த் ரீச் ஆயிரும் அப்படின்றது தான் அவங்களோட பாயிண்ட்டு. ஸோ திஸ் இஸ் அபவுட் மூன். And since the moon is smaller than the earth, it has 1/6 of the gravitational pull of the earth. Okay, so moon வந்து ரொம்ப ஸ்மாலராக இருக்கிறதுனால 1/6 of gravitational pull of the earth தான் வச்சுருக்கோம். இப்போ எர்த்தில் வந்துட்டு ஒரு 18 gravitational pullனா 6 அப்படின்னா this is equal to 3. gravitational pull எர்த்தில் வந்து 8 அப்படின்னா மூணில் வந்து 3 தான் இருக்கும். ஏன்னா டியூ டு ஸ்மால் சைஸ். ஸோ மேன் வே 6 times less than the moon. சன்னில் சொன்னேன்ல, ஒரு மேன் வந்து 80 கிலோ இருந்தாங்கன்னா ஒரு எல்ஸ் இட் வில் பி 1680 kg சன்னில் தெரிவாங்க. ஆனால் இங்கே வந்து ரொம்ப லைட்டாக தெரிவாங்க. ஏன்னா டியூ டு த சைஸ், அங்கே சைஸ் பெருசாக இருக்குது. 1 million ஆஃப் எர்த்தை வந்து சன்னுக்குள்ளே அடைக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் இங்கே வந்து 6 times less than the earth. அதனால் ஒரு மேன் வந்து எவ்வளோ வெயிட் இருக்காங்களோ அதுலேருந்து 6 டைம் கம்மியாக தான் இருப்பாங்க மூணுக்கு போனால். ஸோ Apollo 11 வந்து ஃபஸ்ட்டு மேன் மிஷன் லேண்ட் ஆன் த மூன் சென்ட் பை த நாசா அப்படின்னு சொல்லலாம். 2 அமெரிக்கன் ஆஸ்ட்ரோனட் நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் எட்வின் ஆல்ட்ரின் செட் ஃபுட் ஆன் த மூன் சர்ஃபேஸ் ஆன் வாட்டர்லெஸ் சி ஆஃப் ட்ராங்குவிட்டி ஆன் 20th July 1969. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நீல் ஆம்ஸ்ட்ராங் தான் முதல்ல உள்ளே இறங்கினாருன்ட்டு. அண்ட் 20th July 1969 தான் முதல்ல அவங்க எந்த இடத்துல கால் வச்சாங்கன்னா வாட்டர்லெஸ் சி ஆஃப் ட்ராங்குவிலிட்டி அப்படின்ற இடத்துல. தி ஸ்டே தேர் ஃபார் 21 hours 38 minutes and 21 seconds on the moon. மைக்கேல் கோலின்ஸ் பைலட்டட் த Apollo 11. அந்த Apollo 11 ஓட்டிட்டு போனவர் மைக்கேல் கோலின்ஸ் அப்படின்றவர். லேண்ட் ஆனது நீல் ஆம்ஸ்ட்ராங் அண்ட் எட்வின் ஆல்ட்ரின் அப்படின்றவங்க. என்ன டேட்னா 20th July 1969 லேண்ட் ஆயிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது நேச்சுரல் சேட்டலைட். இப்போ ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் பார்க்கலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் அப்படின்றது வந்து என்னென்னா ஸ்பூட்னிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். விச் வாஸ் லான்ச் இன் 1956. முதல்ல ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்லாம் தெரியும்ல, இதுதான் ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட். ஸோ இதை முதல்ல லான்ச் பண்ணது வந்துட்டு ஃபஸ்ட் லான்ச்சிங் வந்து ஸ்பூட்னிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஸ்பூட்னிக் வாஸ் லான்ச் இன் 1956. அதுக்கப்புறமா வந்துட்டு இந்தியா லான்ச்சஸ் ஃபஸ்ட் சேட்டலைட் ஆரியபட்டா. ஸ்பூட்னிக் இஸ் நாட் ஆஸ் இந்த டேட் பார்த்துக்கோங்க, எந்த வருஷம் பார்த்துக்கோங்க, என்ன பேர். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு இந்தியன் சேட்டலைட் வந்து என்னென்னா ஆரியபட்டா. அது நம்மளுக்கு ஓரளவு தெரியும். ஆனால் எப்போ அப்படின்றது டேட் தெரியணும். April 19, 1975. Okay, artificial satellites are made to revolve in its orbit at a height of few hundred kilometers. So earth automatically rotate ஆகுது. artificial satellite என்ன பண்ணுறோம், நம்ம தான் rotate பண்ணுறோம் with the applied gravity and நெக்னஸ் சொன்ன centripetal force யூஸ் பண்ணி இதை rotate பண்ணுறாங்க. So it is a fewer height மேலே rotate ஆகுது. At this altitude the friction due to the air is negligible. இந்த இடத்துல வந்து இது கேட்கலாம், friction வந்து negligible இல்லை ஹையாக இருக்குமா? friction is negligible.
Okay, the satellite is carried by a rocket to the desired height and released horizontally with a high velocity. Satellite என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. சேட்டலைட் எப்படி போகும்னா ராக்கெட்டில் வச்சு சேட்டலைட் எடுத்துகிட்டு போவாங்க தெரியும். அந்த டிசைட் ஹைட்க்கு போனதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஹொரிசாண்டலாக வித் ஹை வெலாசிட்டியோடு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இட்ஸ் ரிமைன்ஸ் மூவிங் இன் அ நியர்லி சர்க்குலர் ஆர்பிட். அந்த இடத்துல விட்டதுக்கப்புறமா அது என்ன பண்ணும், அப்படி எர்த் இருந்துச்சுன்னா மூணு மாதிரி எர்த் அப்படியே சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். ஆர்டிஃபிஷியல் மூணு எப்படி சுற்றி வருமோ அதே மாதிரி. இப்போ மாஸ்க் போகணுன்னா மாஸ்க்கு ஆர்பிட்டில் விட்டாங்கன்னா மாஸ் அப்படியே சுற்றி வந்துகிட்டே இருக்கும். ஸோ சேட்டலைட் நீங்கள் எதை லான்ச் பண்ணுறீங்களோ அதை டிபெண்ட்ஸ் பண்ணி ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். Okay, the horizontal velocity that has to be imported to a satellite at a determined height so that it can make a circular orbit around the planet is called orbital velocity. நீங்கள் கொண்டு போய் மேலே ஒரு ராக்கெட் வச்சு உள்ளே விட்றீங்க. அந்த ஹொரிசாண்டல் வெலாசிட்டி வந்து சர்ட்டனாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது சர்க்கிளை பாத்துலேயே ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் இஷ்டப்பட்ட வெலாசிட்டியில் விட்டிங்கன்னா அது ஆர்பிட் ஆகாது. அந்த ஹொரிசாண்டல் வெலாசிட்டி, எந்த ஒரு ஹொரிசாண்டல் வெலாசிட்டி அது ஒரு சர்க்கிளை பாத்துக்கு கொண்டு வந்து விடுதோ அதுக்கு பேர் தான் என்னென்னா ஆர்பிட்டல் வெலாசிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ் கேட்டாங்க. இந்த ஹொரிசாண்டல் வெலாசிட்டி இப்படி விடுறதுக்கு பேர் என்ன வெலாசிட்டி அப்படின்னா இட் இஸ் ஆர்பிட்டல் வெலாசிட்டி. ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஆஃப் சேட்டலைட் டிபெண்ட்ஸ் ஆன் திஸ் ஆல்டிடியூட் அபோவ் த எர்த். ஸோ இந்த ஆர்பிட்டல் வெலாசிட்டி எந்த இடத்துல விடணும் அப்படின்றது ஆல்டிடியூட்னா ஹைட்டை பொறுத்தது. நியரர் த ஆப்ஜெக்ட் டு த எர்த் த ஃபாஸ்டர் இஸ் த ரெக்வயர்டு ஆர்பிட்டல் வெலாசிட்டி. அதாவது ஆப்ஜெக்ட் எர்த்துக்கிட்ட ரொம்ப இருந்ததுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு ஆர்பிட்டல் வெலாசிட்டி நீங்கள் செலுத்தினா மட்டும்தான் அது பேர் ரொட்டேட் ஆகும். இல்லை எர்த்தை விட்டு கொஞ்சம் மேலே இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோவராக அப்ளை பண்ணலாம். அட் அன் ஆல்டிடியூட் ஆஃப் 200 kilometers the required velocity is little than more than 27,400 km/h. ஓகே, ஸோ ஆல்டிடியூட் 200 கிலோமீட்டருக்கு மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் ஸ்பீட் அப்ளை பண்ண வேண்டியது 27,400, தட் இஸ் 27,400 kph மட்டும் அப்ளை பண்ணால் போதும். ஸோ த ஆர்பிட்டல் ஸ்பீட் and distance permit the satellite to make one revolution in 24 hours. Satellites in a fixed position related to the make the earth surface அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Because the satellite stayed over the same spot on all the time, this kind of orbit is called as geostationary orbit. What is geostationary orbit? Satellite அங்கே தான் இருக்கும் all the time. ஸோ அது வந்து kind of an orbit is called geostationary. ஸோ இங்கே நான் எழுதியிருக்கேன் இல்லையா, அந்த ஃபார்முலா இப்படி இல்லை, there is a different thing. நான் ஃபார்முலா கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக கொடுத்தேன். பட் V is equal to root of, so please note it down, gm by r plus h. Okay, v is equal to gm by r plus h. இதுதான் இந்த இடத்துல ரூட் வரும். இந்த இடத்துல டிவிஷன் வரும். Okay, b is equal to gm divided by r plus h, and g வந்து இந்த values you have to mug up it. G வந்து gravitational constant, that is 66.37 into 10 to the power of minus 11 nm square kg/-2. அதே மாதிரி mass of the earth வந்து 5.972 into 10 to the power of 24. radius of the earth வந்து 6371 kilometer. height of the satellite. இந்த மூணு வேல்யூவை நீங்கள் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெலாசிட்டி எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா கிராவிடேஷனில் என்ன இருக்குது இன்ட்டு மாஸ் ஆஃப் த எர்த் என்ன, ரேடியஸ் ஆஃப் த எர்த் என்ன, இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது. கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் என்றைக்குமே 6.673 into 10 to the power of -10 தான், -11 தான். மாஸ் வந்து 5.92 into 10 to the power of -24 தான். ரேடியஸ் ஆஃப் த எர்த் வந்து 6371 kilometer. height of the satellite from the surface of the earth அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி they will ask you. அடுத்து மாஸ் ஆஃப் தி எர்த் வேல்யூ கேட்கலாம். மாஸ் ஆஃப் தி எர்த்னா 5.97, அப்புறமா ரேடியஸ் ஆஃப் தி எர்த்னா 6371. இது மனப்பாடமும் வச்சுக்கோங்க, ஆன்சர் ஈஸியாக பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம சேட்டலைட் லான்ச் பண்ணதுக்கப்புறமா இது வந்து ஆஸ்ட்ரோனாட்ஸ் போய் தங்குறதுக்கான ஒரு வகையான இடம். இட் கோஸ் ரவுண்ட் இந்த நம்ம இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம்ல. இட் கோஸ் ரவுண்ட் த லோவர் எர்த் ஆர்பிட். எங்கன்னா லோவர் எர்த் ஆர்பிட்டில் தான் இருக்கும். எர்த் இங்கே இருக்குன்னா லோவர் எர்த் ஆர்பிட்டில் தான் இது இருக்கும். அண்ட் இட் இஸ் அப்ராக்சிமேட்லி 400 kilometer டிஸ்டன்ஸ், 400 kilometer டிஸ்டன்ஸில் தான் இது இருக்கும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஏ சயின்ஸ் லெபார்ட்டரி. இது ஒரு சயின்ஸ் லெபார்ட்டரி அப்படின்னு சொல்லலாம். இட் வாஸ் வெரி ஃபர்ஸ்ட் பார்ட் வாஸ் பிளேஸ்ட் இன் த ஆர்பிட் இன் 1998 அண்ட் இட்ஸ் கோர் கன்ஸ்ட்ரக்ஷன் வாஸ் கம்ப்ளீட்டட் இன் 2011. ஓகே, அதில் தான் கம்ப்ளீட் பண்ணாங்க. இட் இஸ் த லார்ஜஸ்ட் மேன்மேட் ஆப்ஜெக்ட் இன் ஸ்பேஸ் விச் கேன் பி சீன் பை நேக்கட் ஐஸ். நம்ம நேக்கட் ஐலே இதை பார்க்க முடியும்.
இது வந்து லைக் நேக்கட் ஐயில் நம்ம பார்க்கலான்னு சொன்னது வீனஸ் பார்க்கலான்னு சொன்னேன். அதுக்கப்புறமா வந்து மாஸ் பார்க்கலாம். அதே மாதிரி யூ கேன் சி ஜூபிட்டர் பார்க்கலாம், நேக்கட் ஐஸில் பார்க்கலாம். இதை வந்து ஏன்னா இட் இஸ் த பிரைட்டஸ்ட் ஆஃப்டர் பிளானட்ஸ். அதோட லைக் satellites மாதிரி you can see. The first human crew went to that ISS in 2000. அப்போ தான் உள்ளே போனாங்க. Ever since that it has been unoccupied by human. At any given instant at least 6 humans will be present in ISS. அதாவது எந்த ஒரு டைம்லேயுமே ஒரு 6 ஹியூமன்ஸாவது அதில் இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அக்கார்டிங் டு த கரண்ட் பிளான் ISS will operated until 2024 வரைக்கும் அது ஆப்ரேட் ஆகும். with a possible extension of 2028 வரைக்கும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. After that it can be detroited or recycle for the future space stations. Future space stationக்காக இதை deorbit பண்ணலாம், recycle பண்ணலாம். ஓகே, purpose of ISS is intended to act as a scientific laboratory. அதுக்காக தான் வச்சுருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். is to provide a international lab. அதுக்காக conducting experiment in space environmental nearly impossible to reproduce here on earth. எர்த்தில் அதை reproduce பண்ண முடியாது. it is also another point. அதை அந்தந்த இடத்துல தான் பண்ண முடியும். the microgravity environment இது ரொம்ப முக்கியம். மைக்ரோகிராவிட்டி என்விரான்மெண்ட், ஏன்னா இங்கே கிராவிட்டி ஹையாக இருக்கும், அங்கே மைக்ரோ கிராவிட்டி, அதனால தான் நம்ம மிதந்துட்டுருப்போம். மைக்ரோகிராவிட்டி என்விரான்மெண்டல் ப்ரெசன்ட் இன் ISS ideal condition for doing many scientific researchers especially in biology, human biology, physics, astronomy, meteorology. இந்த மாதிரி எல்லா ரிசர்ச்சஸும் அங்கேருந்து நீங்கள் வாட்டிக் பண்ணிகிட்ருக்கலாம். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ். ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ISS அப்படின்னு பார்த்தோன்னா, சப்போர்ட்டிங் வாட்டர் பியூரிஃபிகேஷன் எஃபெக்ட். Using the technology development for ISS, area having water scarcity can gain access to advanced water filtration and purification system. இதை வச்சு நம்ம water purification system யூஸ் பண்ணுறோம் ISSல. This could be very well to be a life-saving difference for the people in such a நம்ம லொக்கேஷன் வந்து ரொம்ப ஹார்ஸோட சொன்ன லொக்கேஷன்ஸ். ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்றது வந்து நியர்லி 1% தான் இடத்துல இருக்குது இல்லையா. ஸோ அந்த பியூரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுக்கு நிறைய ஃப்ரெஷ் வாட்டர் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வாட்டர் ரெக்கவரி சிஸ்டம் அண்ட் oxygen generating system developed for ISS have already saved a village in Iraq from the destroying due to lack of clean water. ஏற்கனவே இந்த வாட்டர் ரெக்கவரி சிஸ்டமும் ஆக்சிஜன் ஜென்ரேட்டர் சிஸ்டமும் என்ன பண்ணியிருக்குன்னா, ஈராக்கில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி நம்மளுக்கு வாட்டர் கிளீனிங் சிஸ்டமுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஐ ட்ராக்கிங் டெக்னாலஜி, அடுத்து வந்து இது வாட்டர் ட்ராக்கிங், அடுத்து ஐ ட்ராக்கிங். த ஐ ட்ராக்கிங் டிவைசஸ் built for the microgravity experiment that's provided idea to be used in many laser surgeries. The point. Laser surgeries use பண்ணுறோம். The device tracks eye position very accurately without interfering with the surgeon's work. கரெக்டாக சர்ஜனால் கண்டுபிடிக்க முடியாத பொசிஷனை கூட it will handle it clearly. Also eye tracking technology is helping disabled people with limited movement and speech. இப்போ நம்மளால் பேச முடியல அப்படின்னா அவங்களுக்கு ஐ இங்கே திரும்பணும் இந்த ஐ லொக்கேஷன்ஸ் வச்சு it can be accessed with the microgravity இந்த மூலியமாக. For example, a kid with has a severe disability in body movement can use his eyes movement alone and can do routine tasks. மேலே சைடில் பார்க்குறது இந்த ஐ ரொட்டேஷன்ஸ் வச்சு they can access their wheelchairs இந்த மாதிரி எக்யூப்மெண்ட்டை they can get access into it. அதை வச்சு யூஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து robotic arms and surgical robotic arms அப்படின்னு சொல்கிறோம். It is developed for the research in ISS are providing significant help to the surgeon in removing inoperable tumors and tracking biopsies with a greater accuracy. ஓகே, அதுக்கப்புறமா the same technology designed for huge robotic arms that can help astronaut ஸ்பேஸ்க்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். அண்ட் ஆல்சோ கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்வெஸ்டர் சேஸ் தட் ராபர்ட் குட் டேக் பயோப்சிஸ் வித் ரிமார்க்கபிள் ப்ரெசிஷன். சர்ஜரிஸ்க்கு, அப்புறம் ஆர்ம்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு, அப்புறமா கேன்சர் ட்ரீட்மெண்ட், பயோப்சிஸ், இந்த மாதிரி எல்லா ட்ரைம் டியூமர்ஸ், இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் ஐஎஸ்எஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேர் இஸ் 5 different collaborations அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இது அடிக்கடி கேட்குற கொஸ்டின். நாசா எது? ரோஸ்கோமோஸ் எதோட ஸ்பேஸ் ஸ்டேஷன்? ஈசா எதோடது? ஜாக்ஸா எதோடது? சிஎஸ்ஏ எதோடது? நம்மளோடது ஐஎஸ்ஆர்ஓ. ஸோ நாசா அப்படின்றது வந்துட்டு யூஎஸ்ஏவோடது, ரோஸ்கோமோஸ் ரஷ்யா, இஎஸ்ஏ வந்து யூரோப், ஜாக்ஸா ஜப்பான், சிஎஸ்ஏ கனடா. த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் ஐஎஸ்எஸ் வாஸ் லான்ச்டு பை Russian Zarya model. The first part of ISS was launched by Russian Zarya model, which was founded by America.
ஓகே, அந்த மாடல் தான் ஃபஸ்ட்டு கொண்டு போனாங்க. த ஃபஸ்ட் க்ரூ sailed on the board was Russian Soyuz spaceship. அவங்க தான் முதல்ல உள்ளே போய் இருந்தாங்க. ஓகே, ரஷ்யா இஸ் அ வெரி வெல் டெவலப் கண்ட்ரி. அவங்க தான் ஸ்பேஸில் லீடிங்காக இருந்தாங்க அப்போது. ஸோ அவங்க தான் ரஷ்யன் சூயஸ் தான் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்தாங்க. ஸோ ஐஎஸ்ஆர்ஓ அப்படின்னா இந்தியன் ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் ஹாஸ் ப்ரொபோஸ்ட் இந்தியன் ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்குற கொஷின். ஏன்னா நம்ம ஹியூமன் எப்போ மாஸ்க்கு போயிருப்பாங்க அப்படின்ற கொஷின். இந்தியன்ஸ் ஹியூமன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து ISRO has a Indian human space program to be done by 2021-22 according to ISRO chairman K. Shivan. The first rule is to 3 astronauts to be kept to the space with a spacecraft called Gangayaan on GSLV-3 rocket. ரொம்ப important. B. Lalitambika, a specialist in advanced launch technology, will help the director of human space flight. அவங்க லான்ச் பண்ணி முடிக்கிறாங்க. Okay, this is the important and size and shape of the earth. So இந்த சைஸ் வந்து இயர்லி நம்ம வந்து எர்த்தோட சைஸ் பார்க்கலாம். ஸோ இதை வந்து முதல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணது இயர்லி கிரீக் என்ன பண்ணுறாங்க, வேர்ல்ட் வாஸ் சரௌண்டட் பை ஓஷன், ஆரிஜின் ஓல்டர் ரிவர்ஸ். ஏன்னா கிரீக் தான் முதல்ல நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, எர்த் வந்து சரௌண்டட் பை ஓஷன், இதான் எர்த்துனா இது ஃபுல்லுமே ஓஷனால் சரௌண்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனெக்சிமெண்டர் என்ன சொல்கிறாருன்னு, ப்ரப்போஸ் சிலிண்ட்ரிக்கல் எர்த் வாஸ் சரௌண்டட் பை செலஸ்டியல் ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாரு. எர்த் வந்து சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருக்குது and it is surrounded by celestial sphere அப்படின்னு சொல்கிறாரு. பித்தகோரஸ் என்ன சொல்கிறாருன்னா, எர்த் வாஸ் அ ஸ்பியர் which was considered the most harmonious geometrical shape. ரொம்ப ஜாமெட்ரிக்கல் ஷேப்பில் நல்லா இருக்குது அண்ட் இட் இஸ் அ ஸ்பியர் அப்படின்னு சொல்கிறாரு. அரிஸ்டோட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்சர்வேஷன் தட் சப்போர்ட் த தியரி தட் எர்த் வாஸ் அ ஸ்பியர். திஸ் இன்க்ளூட் த ஃபேக்ட் தட் த ஷேடோ ஆஃப் த மூன் இஸ் சர்க்குலர் இன் லூனார் எக்லிப்ஸ் அண்ட் கன்ஸ்டலேஷன்ஸ் ஹாரி இன் த சை அஸ் ஒன் ட்ராவல். அந்த லூனார் எக்லிப்ஸோட ஷேடோ வந்துட்டு இட் இஸ் ரவுண்டில் இருக்கிறதுனால இது வந்து ஸ்பெரிக்கல் ஷேப் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாரு அரிஸ்டாட்டில். அண்ட் அரட்டோஸ்தெனஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, that elevation of the sun varied with the portion of the earth's surface in Egypt அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு வகையான தியரியாக இருக்கும்போது எதெல்லாம் எர்த்து வந்து ஸ்பியராக இருக்குன்றத கன்ஃபர்மேஷன் பண்ணுது அப்படின்னா, மவுண்டன் பீக்ஸ் லிட் பை த சன் ஆஃப்டர் சன்செட். ஸோ ஒரு எர்த் வந்து உருண்டையாக இருக்கும்போது சன்செட் ஆகும்போது மவுண்டன் லிட் மட்டும்தான் இருக்குது. ஸோ இட் இஸ் ஃப்ளாட்டடாக இருந்தால் அதில் இருக்க எல்லா பிளேஸுமே லிட்டாக இருந்திருக்கணும். பட் மவுண்டன் பீக்ஸ் மட்டும் லிட் ஆகும்போது there is a doubt that earth is a sphere. Sphere disappear below the horizon as they sail. ஸோ நீங்கள் ஓஷனில் சேல் ஆகிட்டு இருக்கும்போது போகும்போது கீழே மறைஞ்சு லாஸ்ட்டில் டாப் லேயர் மறையும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த திங் விச் ப்ரூவ் த எர்த் இஸ் அ ஸ்பியர். த மூன் லுக் லைக் அ டிஸ்க். மூன் வந்து டிஸ்க் ஷேப்பில் இருக்குது. ஸோ நான் அதோட இமேஜ் வந்து சோலார் எக்லிப்ஸில் லூனார் எக்லிப்ஸ்லேயே ஃபார்ம் ஆகுதோ அதை வச்சு தேர் அப்சர்வ் தட். அது எர்த் கேஸ்ட் சர்க்குலர் ஷேடோ டூரிங் லூனார் எக்லிப்ஸ். இதுவும் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். The earth is an oblate spheroid அப்படின்னு சொல்கிறோம். bulged at the equator and flattened at the top. இது எல்லாருக்குமே தெரியும். எர்த் வந்து இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் ஸ்பியர்னு சொல்ல முடியாது. இட் இஸ் oblate spheroid அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஈக்குவேட்டரில் இதோட டிஸ்டன்ஸ் ஹையாக இருக்கும் அண்ட் போல்ஸில் இதோட டிஸ்டன்ஸ் ஸ்டார்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் ஜியோட் மீனிங் தி எர்த் இஸ் அ earth shaped. The bulge at the equator is caused by ஏன் அப்படின்னா centrifugal force of the earth rotations. எர்த் ரொட்டேஷன் ஆகும்போது பல்ஜ் வந்து ஏன் வந்து சென்டரில் இருக்குன்னா due to centrifugal force. The gravitation pull of the earth is strongest and flattened poles and it's weaker towards the equator. ஸோ எப்பயுமே ஈக்குவேட்டாரில் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் இன் போல்ஸில் கிராவிடேஷனல் புல்லு ஹையாக இருக்கும். ஸோ இது வந்து எப்பவுமே தெரியணும், அதுதான் பல்ஜ்க்கு காரணம். த சன்ஸ் கிராவிடேஷனல் புல் டிஃபர்ஸ் இன் ஃபோர்ஸ் அட் த போல்ஸ். சன்னோட கிராவிடேஷனல் புல் வந்து டிஃபர்ஸ் இன் ஃபோர்ஸ். poles different ஆகும். North pole point in the same direction to North Star where it is revolved around the sun. If the earth would not have been tilted on its axis, the day and night will be the same for both the hemisphere அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ எர்த் வந்து ஒரு டில்டடாக இல்லை அப்படின்னா, இப்படி கரெக்டாக பர்பண்டிகுலராக இருந்தது அப்படின்னா there will not be a season, right? அந்த இதுக்கு காரணம் வந்து it has been tilted அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அண்ட் this is the thing. இதுதான் வந்துட்டு எர்த்தோட ஆரிஜின் ஷேப். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோன்னா ஒரு தடவை கிளான்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஏற்கனவே பார்த்தா தான் நெப்டியூன் இருக்குது. ஹெவன்லி பாடிஸில் ஆஸ்ட்ராய்டு அப்படின்றது நல்ல இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. மார்ஸுக்கும் ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்குது. பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து சீரஸ் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு இன்னொரு பேர் வந்து மைனர் பிளானட்ஸ் அப்படின்னு சொன்னேன்.
ஸோ காமெட்ஸ் வந்துட்டு லாங் ஹெட் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஐஸ் க்யூப்ஸ்னால மேட் பண்ணப்பட்டது. அண்ட் காமெட்ஸோட ஹெட் வந்து சன்னை நோக்கியும் டெய்ல் வந்து ஆப்போசிட்லேயும் இருக்கும். மெட்ராய்ட்ஸ் வந்து ஷூட்டிங் ஸ்டார். மெட்டராய்ட்ஸ்னால் உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி, மெட்ராய்ட்ஸ்னால் உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறம், மெட்டராய்ட்ஸ் அப்படின்னா எரிஞ்சதுக்கப்புறமா. அதுக்கப்புறம் சேட்டலைட் அப்படின்றது வந்துட்டு மூன். அது நம்மளுக்கு தெரியும். 3 ரொட்டேஷன் ரெவல்யூஷன்ஸ் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அதுக்கப்புறமா 5th லார்ஜஸ்ட் சேட்டலைட் கிராக்டர்னால ஃபார்ம் ஆயிருக்கு. 6 times lesser than the earth and 1/6 of the gravity தான் மூனில் இருக்கும். அண்ட் இது முதல்ல கால் வச்சது நீல் ஆம்ஸ்ட்ராங் இன் அப்போலோ 11. அது நமக்கு தெரியும். ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் முதல்ல ஸ்புட்னிக் இன் 1956, இந்தியாவில் ஆரியபட்டா இன் 1975. அண்ட் அதுக்கப்புறம் சேட்டலைட் அண்ட் இட் ரெக்வயர்டு ஆர்பிட்டல் வெலாசிட்டி ஃபார்முலா என்ன, √g m/r/h r+h. இந்த பாயிண்ட்ஸ்லாம் படிச்சாகணும் கிராவிடேஷனில் வேல்யூஸ். அண்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் அதை பற்றி பார்த்தோம். அண்ட் பர்பஸ் ஆஃப் இது வந்து சப்போர்ட்டிங் வாட்டர் இது. அதுக்கப்புறமா ஐ ட்ராக்கிங் டெக்னாலஜி, ரோபாட்டிக் ஆர்ம்ஸ், அப்புறம் 5 டிஃப்ரெண்ட் கொலாபரேஷன்ஸ். ISRO என்ன பண்ணிட்டுருக்காங்க, சஜஷன் சேப் ஆஃப் த இயர். ஸோ இதெல்லாமே நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ரொட்டேஷன் ரெவல்யூஷன் பார்ட் 4ல் பார்க்கலாம். அண்ட் டைம் ஜோன்ஸ் இதெல்லாமே பார்க்கலாம். ஸோ thanks for watching, and let us crack TN exams with Unacademy and use my code SRG10 and you can get 10% discount. Please subscribe Unacademy and click the bell button you wanted to listen the updates of Unacademy. Thank you guys.